குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு, RSS தலைவர்களுக்கு ஒரு உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொன்னதை யாராவது கடைபிடிக்கிறார்களா? ரைட், ஓகே ஓகே, ரைட். அடுத்தது இங்க பாருங்க. இது எல்லோரும் ஒரு செய்தியை சொல்றாங்க. எல்லா இறைவனும் கையை காட்டுறாங்க. எதற்கு தன்னுடைய கையை அவர்கள் காட்டுகிறார்கள்? உடனே காங்கிரஸ் கை சின்னம் நீட்டு RSS கும்பல் ஒரு பக்கம் கூச்சல் போட்டு இருக்காங்க. இதை நாங்க சொல்லியா சிவன் கையை காமிச்சாரு? நாங்க சொல்லியா முருகபெருமான் கையை காமிச்சாரு? நாங்க சொல்லியா இஸ்லாம் தலைவர்கள் 2 கையை வச்சுட்டு தொழுதுட்டு இருக்காங்க? நாங்க சொல்லியா சீக்கிய பெருமான் அவர்கள் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவர் குருநாக் அவர்கள் கையை வச்சிட்டு இருக்காரு? இந்த கை என்பதற்கு எவ்வளவு பெரிய உண்மை, நேர்மை, அச்சமின்மை எல்லாம் இருக்கின்றத RSS BJP புரிஞ்சுக்கணும். இப்ப போ. நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக எதிர்க்கட்சி தலைவரான எங்கள் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார். அவர் என்ன சொன்னார்? இந்து மதத்தில் எந்த கடவுளும் இறைவனும் வெறுப்பை விதைக்கவில்லை, அன்பை விதைத்திருக்கிறார்கள், சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்கிறார்கள் என்ற அவருடைய பேச்சை இட்டுக்கட்டி அதை அரசியலாக்கலாமா என்பதை பாஜகவுடைய ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கின்ற பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசியிருக்கிறார்கள். இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது. உண்மையை பேசியிருக்கிறார். எல்லா மதத்தின் தெய்வங்களும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அவர் பிரதிபலித்திருக்கிறார். பாஜகவும் RSS மட்டும் இந்துக்கள் அல்ல, நாங்களும் இந்துக்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் அவர்கள் இந்து மக்களின் பிரதிநிதி போலவும் நாங்களெல்லாம் இந்து மக்கள் அல்லாதவர் போலவும் சித்தரிக்கிறார்கள். இந்து மக்களுடைய பெயரை சொல்லி வியாபாரம் செய்கின்ற கூட்டம் தான் பாஜகவுடைய கூட்டம். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 2014 ஆண்டு தமிழ்நாட்டில் பரப்புரையின் போது தேர்தல் நேரத்தில் மோடி என்ன சொன்னார்? ராமேஸ்வரத்தில் உள்ள கோவிலை, ஆலயத்தை உலகத்தரம் வாய்ந்ததாக நான் மாற்றி காட்டுவேன், வாய்ப்பு தாருங்கள் என்று சொன்னார். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தார். ராமேஸ்வரத்துடைய ஆலயத்தில் ஏதாவது ஒரு செங்கல் எடுத்து வச்சிருப்பாரா? தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசின் அறநிலையத்துறையும் 3 ஆண்டுகளாக தன்னுடைய பணிகளை செய்து வருகின்றன. இந்துக்களை தவறாக பாஜக பயன்படுத்துகிறது. நான் இந்து, காலையில என் தாய் தந்தை எங்களுடைய குலதெய்வத்தை நினைத்துக் கொண்டுதான் வெளியில வருகிற அந்த உலகத்தில் எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும், மனநிறைவோடு வாழ வேண்டும், சங்கடம் இல்லாமல் வாழ வேண்டும். ஒரு இந்துக்களும் அதான் ப்ரே பண்ணுவாங்க. ஆனா மோடி என்ன நினைக்கிறார்னா, இந்துக்களிடம் பிரிவினையை தூண்டலாம். எந்த காலத்திலும் ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் எந்த வேத நூல்களை படியுங்கள், எந்த மதத்திற்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை செய்ததில்லை. இதை முதலில் பாஜகவும் RSSம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்து மதத்தின் தலகர்த்தாக்கள் கிடையாது. இந்து மதத்தை சிதைப்பவர்கள் தான் பாஜகவை சார்ந்தவர்கள்.
எந்த இறைவனும் அந்த மதம் குறைவான மதம், சரியில்லாத மதம் என்று எந்த தெய்வமும் சொன்னதில்லை. எந்த நூல்களும் அதை சொல்லவில்லை. குறிப்பாக இந்துக்கள் கோவில்களில் திருவண்ணாமலை கல்வெட்டாகட்டும், தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் கல்வெட்டாகட்டும், இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கல்வெட்டுக்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் பாஜகவினரும் RSS படிக்கணும். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல 500 ஆண்டுகளுக்கு மேல் பச்சை கலரில் ஒரு உண்டியலும் மஞ்சள் கலரில் ஒரு உண்டியலும் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்து தெய்வத்தை வணங்கிவிட்டு அவர்கள் மதத்தின் சார்பாக காணிக்கை செலுத்துகிறார்கள். இதெல்லாம் போய் அண்ணாமலையும் மோடியும் அமித்ஷாவும் போய் பார்த்துட்டு வரணும். இந்து முஸ்லீம் ஒற்றுமை எவ்வளவு மேலோங்கி இருந்திருக்கு இந்த நாட்டில், இந்த தேசத்தில், இந்த மண்ணில். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில்ல போயிட்டு பாருங்க. துலுக்கநாச்சியாரை வழிபட்டுட்டு தான் ரங்கநாதரை பார்க்க முடியும், ராமானுஜரை பார்க்க முடியும். அப்ப இந்துக்கள் இஸ்லாமியருடைய ஒற்றுமை எவ்வளவு ஓங்கி இருக்கு. யாரும் வெறுப்பு அரசியல் பண்ணல, பாஜக RSS மாதிரி.